அகிலா, அப்புறம் வீட்ல ஊர்ல நீ எப்படி சமாளிக்கிற? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போனா. எனக்கு நீங்க வர இவங்களும் ஒன்றும் லேசுப்பட்டவங்க இல்ல, அப்படியே உங்களை மாதிரியே சமாளிக்கிறாங்களாக்கும். ஆ, உங்களை மாதிரியே பேசுறாங்க, உங்களை மாதிரியே நடக்கிறாங்க, எல்லாமே உங்களை மாதிரியே தானேக்கா. யாருக்கு எந்த சந்தேகம் வரலீங்கக்கா. அப்படியே யாருக்காவது சந்தேகம் வந்தாலும் அக்காக்கு ஆக்சிடென்ட்ல மண்டல ஏற்படுத்தல கோளாராய் போச்சுன்னு சமாளிச்சானுக்கா. ஆனா இப்போ இந்த ஆபீசருக்கு வந்தப்போ அக்கா இந்த இங்கிலீஷ் பேச்சு, தெலுங்கு, மலையாளம் 3 பாஷையில பேசி கலக்கிறதுல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுங்கக்கா. அதையும் நான் சமாளிச்சு போட்டானுங்கக்கா. ஏனுக்கா நீங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும்போது அப்படி அம்பிட்டு மாறி போயிருக்குங்கக்கா. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி மாறி போயிருக்கமாக்கும். ஏனுக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போனா. அகிலாண்டேஸ்வரி, நீ அங்கனே இருக்கன்ற ஒரு தைரியம் எல்லாத்தையும் நீ பாத்துக்குவல்ல. நீ தைரியமாவே இரு. சென்னைக்கு வந்து ஆதிய பார்க்காமலே திரும்பி போற. நம்ம 2 பேருக்கும் ஏதாவது நல்லது வரும்னு நம்புறேன். பாத்துக்க போனா. டேக் கேர். கிளம்பலாமா? கிளம்பலாமுக்கா. அக்கா நான் போயிட்டுறேனுங்கக்கா. உங்க உடம்ப பாத்துக்கோங்கக்கா. வரணுங்கக்கா. பாத்துக்கிறேன்டா. சரிடா ஓ. டாட்டா. வரணுங்கக்கா. டாட்டா டாட்டா. நந்தினி, என் அத்தை நீலாம்பரிய நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் எதுக்காக நீ பழி ஏத்துக்கிட்டு ஜெயில இருக்க? எல்லாம் ஒரு காரணமாதான். என் மேல ஏற்கனவே நிறைய கேசஸ் இருக்கு. அதோடு சேர்த்து இதையும் என் லாயர் பார்த்துப்பாரு. நந்தினி, நீ சொல்ற லாஜிக் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் சரி, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கட்டுமா? கேளுங்க. உன் அத்தை நீலாம்பரிய நான் கொலை பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல கோவமே இல்லையா? கோவம் இல்லாம இருக்குமா ஆண்டி? உங்க மேல எனக்கு பயங்கர கோவம் தான். ஆனா என் அத்தைய கொலை பண்ணிட்டு அந்த பழிய ஆதி மேல போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நீங்க பண்ண சூழ்ச்சி எனக்கு பிடிச்சிருக்கு. செத்து போன என் அத்தை நீலாம்பரி பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்தது அந்த அகிலாண்டேஸ்வரியோட குடும்பத்தை தான். ஆதி மேல பழிய போட்டு நீங்களும் அதை தான் பண்ணிருக்கீங்க. எப்படியாவது அந்த ஆதிக்கடவுர் பரம்பரை அழிக்கணும்னு நினைச்சீங்களே, அதுக்காக தான் நீங்க செஞ்ச கொலை பழிய நான் ஏத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன். எல்லாம் சரி, எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஹேக்கர் திடீர்னு கோர்ட்ல உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஹேக்கர் கிட்ட நான் பேசினேன். கோர்ட்ல அவரை மாத்தி சொல்ல சொன்னது நான் தான். நீங்க ஜெயிலுக்கு வந்துட்டா திரும்பவும் அந்த அகிலா உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாளா? அந்த குடும்பத்தை அழிக்கணும்னா அதுக்கு நீங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கணும். அந்த அகிலா உங்களை நம்பணும். என்ன ஆனாலும் சரி, அந்த ஆதிக்கடவுர் பரம்பரை அழியணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கேன். தேங்க்ஸ் நந்தினி. அதேதான், அகிலா இடத்துக்கு வரணுங்கிறது தான் என் வாழ்நாள் கனவு, லட்சியம் எல்லாமே. வக்கீல் சார், இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துருங்க. பார்க்க வேண்டியவங்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. நான் வெளியில வந்தே ஆகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சுயநினைவோட கோர்ட்ல சொல்லலன்னு கேஸ திருப்பி விடுங்க. ஓகே மேடம், ஷூர். கூடிய சீக்கிரத்துல பெயில் ஆர்டரோட வரேன். அம்மா, டைம் முடிஞ்சிருச்சு, வாங்கம்மா. நந்தினி, உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. சீக்கிரமே நீ சொன்ன மாதிரி வக்கீல் உன்னை வெளியே கொண்டு வந்துருவார். கிளம்பு.
உங்க குடும்பத்துல ஒவ்வொரு ஆணி வேற புடுங்குற பனச்சா உன்னையும் சேர்த்துதான். வெயிட் பண்ண. அம்மா அம்மா ம். வா தம்பி. அம்மா வர சொல்லியிருந்தீங்களா? கதிரேசன் BA. நீ பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். BA தானே படிச்சிருக்க? ஆமாங்கம்மா. ஏன் கதிரு இன்னும் மேல படிக்கலாம்ல? படிச்சா நீ பெரிய ஆளா வருவ தம்பி. இந்த உலகத்துல பொறப்பு வச்சோ இல்ல சொத்து சொகத்தை வச்சோ வசந்தவன் தாழ்ந்தவன் சொல்ல முடியாது தம்பி. சாதி ரெண்டொழிய வேறில்லைன்னு சின்ன வகுப்புல உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்களே. ஆமாங்கம்மா. அது என்ன சாதின்னு தெரியுமா? ஒண்ணு ஆம்பளை சாதி, இன்னொன்னு பொம்பளை சாதி. பணம், நகை, தோட்டம், தொரவு, எவ்வளவு சொத்து நம்ம சேர்த்து வச்சாலும் அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது தம்பி. அது ஒண்ணா இது ஒண்ணா எல்லாம் நம்ம கைய விட்டு போயிரும். ஆனா நம்ம படிப்பு மட்டும்தான் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும். கைய விட்டு போகாத செல்வோன்னு சொல்லலாம். சரிங்க. இந்தா இத்தனையும் கொடுக்கற, வச்சுக்கோ, உனக்குதான். நல்ல படி. கவர்மெண்ட்ல எத்தனை பெரிய பரீட்சை இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீ ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எல்லாமே இதுல இருக்கு. என்ன, நீ எல்லா பரீட்சையும் எழுது, பெரிய ஆளா வருவ. அம்மா, நீங்க எனக்கு தெய்வ மாதிரி. உங்க மனசு யாருக்குமே வராது, ஆனா உங்களுக்கு போயிங்க. சொல்லு கதிரேசா, நீ என்ன சொல்ல வந்த? ஒண்ணும் இல்லைங்கம்மா, நீங்க சொல்றபடி நான் செய்யறேங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ற ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்கு. எழுந்திரு சாமி. நல்லாரு நல்லாரு தம்பி, நீ பெரிய ஆளா வரணும். சரிங்கம்மா. போயிட்டு வா கண்ணு. நான் வரேங்கம்மா. போயிட்டு வா கதிரு, போயிட்டு வா. நல்லா படிக்கணும். சரிங்கம்மா. எல்லா பரீட்சையும் நல்லா எழுதணும். சரிங்கம்மா. நான் வரேங்கம்மா. போயிட்டு வா. நன்றிங்கம்மா. இவங்க எதுக்காக இவனுக்கு இதெல்லாம் பண்றாங்க? என்னது இவ்வளவு நேரமாச்சு? கணக்கு எழுதணுமே, முருகேசனை காணுமே. முருகேசா, எனக்கு முருகேசா, வந்துடுறேனுக்கா. அட எங்க இருக்க நீ? அந்த கணக்கு எடுத்துட்டு வா. அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து வரேன். அட எங்க போற நீ? கத்திக்கிட்டே கிடக்குற. கணக்கு புக்க கொடு. இந்த புக் சாயந்தரம் ஆனா கணக்கு புக் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? தானே இருக்கு இந்த புக்ல. பாக்கணும்ல, நீ பூரா சஸ்பென்ஸ் கணக்குலயே எழுதி வச்சிருப்ப. நீங்க எல்லாத்தையும் சரியா தானே எழுதிருக்கேன். பேனா கொடு. பேனாங்களாக்கா? இங்கதானுக்கா, எங்கேயோ வச்சிருந்தேன். ஒன்ற மண்டையில இருக்கு. மண்டையிலன்ற முடிதானுக்கு. ஓ, காதல சொருகி வச்சிருக்கானுங்க. இந்தாங்கக்கா. ஏய் கவிதா, அந்த ஒரு மூட்டை வாங்கின கணக்கு அங்கதானே. ஏய் வாடி. என்ற அம்மாவாக்கும். ஏய் கவிதா, எங்க இருக்க? ஐம் ஸ்டடி. நான் எவ்வளவு குடிச்சாக்கும் கீழே விழ மாட்டேனாக்கும். ஐம் ஸ்டடி.
போன மாசம் தானக்கா நல்லா குடிச்சு போட்டு நம்ம தென்னந்தோப்புல கவுந்து கிடக்கிற 8 கால் பூச்சாட்டு கிடந்தார். நான் தானக்கா தூக்கிட்டு வந்தேன். இப்ப நம்ம ஐஎம் ஸ்டெடி கிடின்னு ஏதோ பாருங்க பீத்திட்டு இருக்காரு பாருங்க. கவிதா கூப்பிடுறேனாக்க வாடி. எங்கடி இருக்க ராகவா வே. கண்ணு, நீ எப்பவுமே குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா எப்பவுமே இப்படியே கிடந்தா எப்படி சாமி? நம்ம குடும்பத்துக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல மறுவாதம் இருக்குல்ல. எனக்கு அப்புறம் எல்லாமே நீதானே சாமி. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு ஒன்ற நடவடிக்கையே கொஞ்சம் மாத்திக்க கண்ணு. இப்படிலாம் அன்பா பேசுனீங்கனாக்கா குடிய விட்டுருனாக்கா. நான் பூசாவா குடியிருந்தாக்கா 10-15 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருக்கேனாக்கா. இதுக்கப்புறமும் நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க போய் உன்ற வேலையை பாருங்க போங்க. கவிதா எங்கடி இருக்க? என்னடி பண்றீங்க? பாத்து ராகவா. கவிதா எங்க இருக்கு? நீ என்ன பண்றீங்க? எங்க இருக்கனாக்கா? எனக்கா ராகவையா முந்தியெல்லாம் குடிக்க மாட்டாருங்கக்கா. திடீர்னு சார கூட சாவகஸ்தோட சேர்ந்துட்டாருங்க. அவங்களோட சேர்ந்ததுல அந்த படுவை பசங்க குடிக்க கத்து கொடுத்துட்டானுங்கக்கா. இப்போ இவரே நினைச்சாலும் குடியை நிறுத்த முடியாதுங்கக்கா. அம்புட்டு அடிமை ஆகி போயிட்டாருங்கக்கா. ஏனுங்கக்கா ஒரு யோசனை இருக்குங்கக்கா. இந்த குடியை நிறுத்துறதுக்கு ஏதோ மருந்து மாத்திரை இருக்காமுங்கக்கா. அதை சாப்பிட்டு போட்டாங்கன்னா குடிக்கிறதுக்கே தோணாதுன்னு சொல்றாங்கக்கா. அந்த மருந்தோட வேலை கூட ஏதோ 2000-3000 சொன்னாங்கக்கா. நம்ம ஒன்று பண்ணலாமுங்கக்கா. அந்த மருந்து மாத்திரை வாங்கி ராகவையா சாப்பிட்ற கலந்து கொடுத்துட்டோம்னா அவர் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கவே தோணாது. வேண்டாம் முருகேசா, இந்த மருந்து மாத்திரை மந்திரத்துல எல்லாம் குடிய நிறுத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருத்தர் ஒரு பழக்கத்தை மறக்கணும் இல்ல மாத்தணும்னா அதுக்கு அவங்க தான் மனசு வைக்கணும். மனசு மாறலன்னா பழக்கமும் மாறாது. அவரோட மனசை மாத்தணும்னா எப்படிங்க மாத்துறது? இந்த அகிலாண்டேஸ்வரி மனசு வச்சா அதுவும் நடக்கும். இந்த ராகவனை எப்படி குடியில இருந்து வெளியில எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அதையே செய்வேன் முருகேசா. வெயிட் அண்ட் வாட்ச். வெயிட்டிங்கா வாட்சிங்கா. அதுவும் நடக்கும். அம்மா வா ஆதி. உட்காருப்பா. என்னாச்சு ஆதி? ஏதோ பேசணும்னு வந்திருக்க, ஆனா தயங்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சு? எதுக்காக இப்ப மன்னிப்பு கேக்குற? உங்க வார்த்தையை மீறி நீலாம்பரி விஷயத்துல நான் கோவப்பட்டு நடந்துகிட்டதுனால போலீஸ், கோர்ட்டு, கேஸ்னு இவ்ளோ பிரச்சனை. அதுதான் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. நீயும் நல்லபடியா வெளியில வந்துட்ட. அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப அதையே நினைச்சு வருத்தப்படுற? இல்லம்மா, இந்த கேஸ்ல எனக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் வனஜா சித்திக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் அதனால நம்ம குடும்பம் கௌரவம் தானே பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அம்மா மேலையும் குடும்ப கௌரவத்து மேலையும் இவ்ளோ அக்கறை வச்சிருக்கிற பையன் எனக்கு கிடைக்காம போயிட்டானே. அகிலா ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆதி, நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. கெட்ட நேரம் வந்தா அப்படித்தானே ஆகும். அப்படி நினைச்சுக்கோ. கெட்ட நேரங்கிறத விட உங்க வார்த்தையை மீறி நடந்துகிட்டது தான் எல்லாத்துக்கும் காரணம். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க வார்த்தையை மீற மாட்டோமா? இதுவே முதலும் கடைசியும். ரொம்ப சந்தோஷம்பா. உன்ன மாதிரி ஒரு மகன் இருந்தா எல்லா அம்மாவும் எவ்வளவு பெருமைப்படுவாங்க. நீ நல்லா இரு. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். போயிட்டு வா.
மாமா காஃபி ஆ போ. ம். ஆ, என்ன புவனாமா, மாமா எதுக்கு வந்தாரு, என்ன சொன்னாரு? உங்க பேச்ச மீறினதுனால தான் இந்த கேஸ் கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் வந்துச்சு. இனிமே உங்க பேச்ச மீற மாட்டேம்மா. இதுவே முதலும் கடைசியும்னு சொல்லிட்டு போகுது கண்ணு. அம்மா மேல பாசம் ஜாஸ்தி. அகிலாமா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு மாமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவாரு. நானும் அப்படிதான். அம்மா மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா நடந்துப்பேன். சரி, இந்தாங்கம்மா, காஃபி எடுத்துக்கோங்க. புவனாமா, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல பார்வதி, அகிலா ரொம்ப கொடுத்து வச்சவ. அதான் ஆதி மாதிரி ஒரு பையனும் ஒன்ன மாதிரி தங்கமான மருமகளும் கிடைச்சிருக்கா. உங்களை மாதிரி ஒரு மகனும் மருமகளும் கிடைக்க எனக்கு கொடுத்து வைக்கல சாமி. வருத்தப்படாதீங்கம்மா. புவனேஸ்வரியா அங்க உங்க இடத்துல அகிலாமா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவாங்க. நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதை விடுங்க, முதல்ல காஃபி குடிங்க. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் பார்வதி. நீதான் போட்டியா கண்ணு? ஆமாம்மா. அருமையா இருக்கு. தேங்க்ஸ்மா. அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பாரு. அதானே, என்ன உங்க ரோட்ல இறங்கி ரவுடி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? அகிலாண்டேஸ்வரி மேடமா இது? என்னால் நம்பவே முடியலையே. ஆமா சார். மேடம் இந்த அளவுக்கு லோக்கலா இறங்கி சண்டை போடுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே சார். இவங்கள நம்பி, இவங்க கம்பெனியை நம்பி நம்ம எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்க இப்படி பொறுப்பே இல்லாம ரவுடிங்களுக்கு சமமா பொது இடத்துல நின்னு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே, என்ன சொல்றது சார்? இவங்க வீடியோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ஆதி விஷயத்துல கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஃபால் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்ப இது வேற. கம்பெனி இமேஜை பத்தி இவங்க கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருந்தா இப்படி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி யாராவது நடந்திருப்பாங்களா? சார், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. உடனே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம பணத்தை நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். கரெக்ட். ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட். உடனே மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க சார். பண்றேன். நீங்க மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் அருண். அந்த மெயில் அனுப்பிட்டியா அருண்? அனுப்பிட்டேன். மாமா, இந்தாங்க காஃபி. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எங்க? அவங்க அம்மாட்ட போன்ல பேசிட்டு இருக்கான். நீ சரி. அம்மா என்ன பண்றாங்க பார்வதி? அம்மா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? ஓகே. கஜேந்திரன் சார் போன் பண்றாரு. என்ன விஷயம் கேளு. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மேடம், முக்கியமான விஷயம் தான். என்னாச்சு சொல்லுங்க. அம்மா ரவுடிங்க கூட சிலம்பு சண்டை போட்ட அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி அம்மாவோட மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க மேடம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே இப்ப மீட்டிங்ல ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு? மேடம், நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை. இமிடியேட்டா அவசர மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிவாதம் பண்ணாங்க மேடம். அதனால நான் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். ஏதாவது பண்ணி இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியாதா? முடியாது மேடம். ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க மேடம். நீங்க
நீங்க அம்மா கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள உடனே ஆபீஸுக்கு கூட்டிட்டு வாங்க மேடம். அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் மேடம். நான் ஃபோனை வச்சிடறேன் மேடம். என்னாச்சு பார்வதி? கஜேந்திரன் என்ன சொன்னாரு? அம்மா சண்டை போட்ட வீடியோவை பார்த்துட்டு நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஏதோ பேசணும்னு சொல்லி அம்மாவை சந்திக்கணும்னு சொன்னாங்களாம். அவசர மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்காங்களாம். அதனால என்ன நீ அம்மா பார்க்காத மீட்டிங்கா என்ன? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஐயோ சின்னையா, பழைய அம்மாவா இருந்தா நான் கவலையே பட மாட்டேன். ஆனா இப்ப நிலைமை அப்படி இல்லையே. பழைய அம்மா மாதிரி இல்லையா? என்ன சொல்ற பார்வதி? இல்ல, ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அம்மா நார்மலா இல்லல்ல, அதத்தான் சொன்னேன். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? பார்வதி, ஏதோ ஒரு மீட்டிங்க பத்தி பேசிட்டு இருந்த, என்ன விஷயம்? நீங்க சண்டை போட்ட வீடியோவை பார்த்துட்டு நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அவசரமா உங்களை பார்க்கணுமா. மீட்டிங்க்கு இப்ப ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ்வளவுதானே, அவங்கள மீட் பண்ணிட்டா போச்சு. அதுக்கு எதுக்கு இவ்ளோ கவலைப்படுற? இப்ப புவனாமா மீட்டிங்க்கு வந்தா என்ன ஆகும் தெரியலையே.